ஒரு பெரும் பணக்காரர் ஒரு வீட்டின் திருமணத்துக்கு வராரு. அப்போ அவர் அணிந்திருந்த செருப்பின் மதிப்பு 1,00,000 ரூபாய். அதை வெளியே விட்டு செல்லும்போது அனைவரும் அந்த செருப்பை வியப்பாக பார்க்குறாங்க. அவர் அந்த உள்ளே சென்று திருமணத்தில் கலந்து கொண்டிருக்கும்போது வெளியிலிருந்து ஒரு ஃபோன் கால் வருது. அவர் அந்த திருமண வீட்டாரிடம் சொல்லிவிட்டு, நான் வேறு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்து உங்களை பார்க்குறேன் அப்படின்னு கிளம்பிடுறாரு. அப்போ அவர் போகும்போது அவர் போட்டுக்கிட்டு வந்த செருப்பை காலில் போடாமலே காரில் ஏறி போயிடுறாரு. அவர் போயிட்டு அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு நெஞ்சு வலி வந்துடுது. நெஞ்சு வலி வந்ததுனால அவர் இறந்துடுறாரு. கல்யாண வீட்டில் இருந்தவங்க அவர் போட்டுக்கிட்டு வந்த செருப்பை எடுத்து துடைச்சி ஒரு மேஜை மீது வச்சுருக்காங்க. ஏன்னா அது விலை உயர்ந்த செருப்பு. அந்த பணக்காரர் அவர் சென்ற நிகழ்ச்சியில் இறந்த பிறகு அவரை சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு வராங்க. வரும்பொழுது அட மழை பெய்யுது. அவரை தூக்கி வந்தவங்க மழையில் நின்றுக்கிட்டு செல்ல முடியாமல் ஒரு வீட்டுக்கு முன்னாடி நின்று அந்த வீட்டுக்காரர் இந்த பிணத்தை கொஞ்சம் வீட்டில் வைத்து விடலாமான்னு கேட்குறாங்க. ஐயா, நீங்கள் பணத்தை வெளியே வைத்து விட்டு நீங்கள் மட்டும் உள்ளே வாங்கன்னு சொல்கிறாங்க அந்த வீட்டுக்காரங்க. அந்த வீடு எந்த வீடு தெரியுமா? அந்த பெரும் பணக்காரர் கல்யாணத்துக்கு வந்தார் அந்த வீடு. அதே வீட்டில் அவர் அணிந்திருந்த விலை உயர்ந்த செருப்பு மேஜை மீது இருக்குது. உயிர் போனதுனால அவர் வீட்டுக்கு வெளியே இருக்கிறார். இதுதான் நம் அனைவரின் நிலை. நிலையற்றவைக்கு மக்கள் மரியாதை தராங்க, நிலையானதற்கு மரியாதை தர மறுக்கிறாங்க.